to success. Rohini College of Engineering and Technology near Anjagramam Junction, Kanyakumari Main Road, Palkulam. நாடு முழுவதும் நாளை நீட் நுழைவுத் தேர்வு நடைபெற உள்ளது. வேலூர் மாவட்டத்தில் நீட் தேர்வுக்காக செய்யப்பட்டுள்ள ஏற்பாடுகள் குறித்து விவரங்களை செய்தியாளர் குமரவேலிடம் நாம் கேட்கலாம். குமரவேல், வேலூர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் எத்தனை மையங்கள்ல இந்த தேர்வு நடக்குது, எவ்வளவு மாணவர்கள் இந்த தேர்வை எழுதுகிறார்கள், என்னென்ன ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு? விக்னேஷ், நாடு முழுவதும் நாளை 553 தேர்வு மையங்களில் நீட் தேர்வானது நடைபெறுகிறது. வேலூர் மண்டலத்தை பொறுத்த வரைக்கும் திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, வேலூர் ஆகிய இந்த 3 மாவட்டங்கள் ஒரு மண்டலமாக வருகிறது. இதில் வேலூர் மாவட்டத்தில் 9 மையங்களிலும், திருப்பத்தூர் மாவட்டத்தில் 1 மையத்திலும், ராணிப்பேட்டை மாவட்டத்தில் 2 மையங்கள் என மொத்தம் 12 மையங்களில் 7042 மாணவர்கள் நாளை நீட் தேர்வை எழுதியிருக்கிறார்கள். வேலூர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் 9 மையங்களில் 5299 மாணவர்கள் தேர்வை எழுதியிருக்கிறார்கள். ஏற்பாடுகளை பொறுத்த வரைக்கும் தற்போதைய சூழலில் இந்த 9 மையங்கள் உட்பட மொத்தம் அருகே இருக்கக்கூடிய 2 மாவட்டத்திலும் சேர்த்து 12 மையங்களிலும் ஏற்பாடுகள் நிறைவடைந்து தயார் நிலையிலே இருக்கிறது. இந்த மாவட்ட நிர்வாகமும் கூட நாளை நீட் தேர்வு எழுத வருவதற்கான விதிகளை வெளியிட்டுள்ளது. குறிப்பாக ஒவ்வொரு மையத்திற்கும் ஒரு உதவி காவல் ஆய்வாளர், 2 பெண் காவலர்கள், 2 காவலர்கள், ஒரு தீயணைப்பு வீரர் என்ற பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்த வேண்டும். ஒரு மருத்துவ தலைமையிலான 2 செவிலியர்கள் அடங்கிய மருத்துவ உபகரணங்கள் அடங்கிய குழுவையும் இருக்க வேண்டும் என்று மாவட்ட நிர்வாகம் அறிவுறுத்தியுள்ளது. அதே போல ஒவ்வொரு அறையிலேயுமே எந்தெந்த மேசையில் எந்தெந்த மாணவர் அமர வேண்டும், இதற்கான எண்கள் அங்கு ஒட்டப்பட்டுள்ளது. குறிப்பாக பள்ளி வளாகத்திற்கு வெளியேயுமே அந்த எந்த மேசையில் அமர்வதற்கான அந்த வரிசை எண்ணும் ஒட்டப்பட்டிருக்கும். வேலூர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் அரசு பள்ளியை சேர்ந்த 355 மாணவர்கள் நாள் நீட் தேர்வு எழுதியிருக்கிறார்கள். நாம் தற்போது வேலூர் இருக்கக்கூடிய ஒரு தனியார் மையத்தில் இருக்கிறோம். இந்த மையத்தினுடைய முதன்மை கண்காணிப்பாளர் சுஜாதா நம்மோடு இருக்கிறார். இங்கு என்ன மாதிரியான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது என்பது குறித்து அவரிடம் கேட்கலாம். மேடம் வணக்கம். நாளைக்கு நீட் தேர்வு நடக்க இருக்குது. இந்த மையத்தை பொறுத்த வரைக்கும் எவ்வளவு பேர் எழுதிருக்கிறாங்க, எந்தெந்த மாதிரியான நடவடிக்கை நீங்க எடுத்திருக்கீங்க? VVNKM சீனியர் செகண்டரி பள்ளி ஒரு மையமாக கருதப்படுது நீட் எக்ஸாம் எழுதுறதுக்கு. இந்த மையத்தில் 600 குழந்தைங்க எக்ஸாம் எழுத போகிறாங்க. அவங்களுக்கான அடிப்படை வசதிகள் மற்ற எல்லா முன்னேற்பாடுகளும் தயார் நிலையில் தான் இருக்குது. மாணவர்கள் தேர்வு எழுதக்கூடிய ஒவ்வொரு வகுப்பறையும் CCTV கேமரா பொருத்தப்பட்டுள்ளது. அவங்களுக்கான குடிநீர் வசதியும் சரிப்படுத்தி கொடுத்துருக்குறோம். பாய்ஸு கேர்ள்ஸ் தனித்தனியாக ஃப்ரிஸ்கிங் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு தனியாக ஒரு க்ளோஸ்டு கவர்ட் ரூம்ஸ் அலாட் பண்ணியிருக்கிறோம். மாணவர்களுக்கு அமைதியான சூழ்நிலையில் எக்ஸாம் எழுதுறதுக்காக என்னென்னலாம் ஏற்பாடுகள் பண்ண முடியுமோ அதை பண்ணியிருக்கோம். தேர்வு எழுதக்கூடிய மாணவர்களுக்கான ஒரு சிறிய வேண்டுகோள், தேர்வு எழுத வரத்துக்கு முன்னாடி அவங்க என்னென்னலாம் கொண்டு வரலாம், என்னென்னலாம் கொண்டு வரக்கூடாது, என்ன மாதிரி உடைகள் அணிந்து வரலாம், இது எல்லாமே அவங்களுக்கான ஒரு புத்தகம் வீட்டுக்கு வந்திருக்கும், இன்ஃபர்மேஷன் புல்லட்டின். அதில் சரிவர பார்த்து படிச்சுட்டு தேர்வு மையத்துக்கு முன்னேற்பாடோடு வந்தால் எல்லா மையத்தில் இருக்கிறவங்களுக்கும் அது ரொம்ப உதவியாக இருக்கும். நீட் தேர்வு எழுதக்கூடிய எல்லா மாணவர்களுக்கும் சிட்டி கோஆர்டினேட்டர் திரு MS சரவணன் அவர்கள் சார்பாகவும், VVNKM சீனியர் செகண்டரி ஸ்கூல் பள்ளி தாளாளர், முதல்வர் எல்லார் சார்பாகவும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. நன்றி மேடம். இவர் குறிப்பிட்டது போல மாணவர்கள் ஏற்கனவே அறிவுறுத்தியுள்ள அந்த அறிவுரைகளை முழுமையாக கடைபிடித்து நாளைக்கு தேர்வுக்கு வர வேண்டும். குறிப்பாக இந்த ஆண்டு முறைகேடுகளை தவிர்ப்பதற்காக AI தொழில்நுட்பம் மூலமாக இந்த ஒவ்வொரு நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து தேர்வு மையங்களுமே டெல்லியில் இருக்கக்கூடிய கட்டுப்பாட்டு அறை மூலமாக கண்காணிக்கப்படுகிறது. அதே போல தொழில்நுட்ப ரீதியான முறைகளை தடுப்பதற்காக ஒவ்வொரு நீட் தேர்வு மையத்திலும் 5G ஜாமர் ஆனது பொருத்தப்பட்டிருக்கிறது. இந்த 2 நடைமுறைகள் இந்த ஆண்டிலிருந்து நீட் நிர்வாகம் அமல்படுத்தியுள்ளது. விக்னேஷ், நீட் தேர்வுக்காக பல முன்னேற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. களத்திலிருந்து விவரங்களை வழங்கியமைக்காக நன்றி குமரவேல். Rohini College of Engineering and Technology near Anjagramam Junction, Kanyakumari Main Road, Palkulam.